இது அப்பட்டமான பிரைப். ஸ்டேட் பிரைப் இல்லையா? ஸ்டேட் பிரைப். அதாவது வந்து உலக வரலாறுலேயே தனிநபர்களோ ஸ்தாபனங்களோ அரசுகளோ ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், 10,000 ரூபாய் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பைலட் ப்ராஜெக்ட் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விலகிக்கலாம் அப்படின்னா 10,000 ரூபாய் திரும்ப கொடுக்கணும். ஆனால் நீ வச்சுக்கோ 10,000 ரூபாய் அப்படின்றது ஓப்பன் பிரைப். 10,000 இப்படி பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், அதனால் மொத்தமாக 10,000 கொடுக்குறோம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். 10,000 ரூபாய் திமுக பிஜேபி கொடுக்கறத லஞ்சம் என்று சொல்லக்கூடிய தார்மீக உரிமை வந்து திமுகவுக்கோ திமுக தோழமை கட்சிகளுக்கோ கிடையாது. ஏன்னா திமுக அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இந்த பெண்களுக்கான 1000 ரூபாய் என்பது என்னை பொறுத்தவரையில் நான் டே 1லேருந்து அதை எதிர்த்துருக்கேன். இதை தமிழ்நாடு மட்டும் செய்யல, கர்நாடகா செய்து, மகாராஷ்டிரா செய்து, மத்திய பிரதேஷ் செய்து, இப்போ யூபி செய்யல, குஜராத் செய்யல. ஒரே தவணையாக 10,000 ரூபாய் கொடுக்குறதும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறதும் ஒன்று தானா? எஸ், ஒன்று தான். அதனால் வந்து அந்த 10,000 ரூபாய் ஸ்கீமை வந்து கேள்வி கேட்கிற உரிமை வந்து மகா கட்பந்தருக்கோ இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கோ இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அது என்னவாக இருக்கிறதுனா அது ஸ்டேட் பிரைப், அரசே கொடுத்த லஞ்சம் கையூட்டு தான். தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குது.